ப்ராஃபிட்னா என்ன, ஸோ ஆக்சுவலி காய்கறிகள் எப்படி தான் ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாய் கைஸ், இது டே 6 என்னால் முடியும் பிஸ்னஸ் பில் எக்ஸலன்ஸ். ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்கு எப்போ இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு. ஸோ நேராக மார்க்கெட்டில் லேட்டாக போன காரணத்தில் நேராக தக்காளி தீந்துருமென்னு சொல்லிட்டு நேராக தக்காளியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ காய்கறி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் எடுத்து நேராக கடைக்கு வந்துட்டேன். ஸோ கடை வந்தோன்னா கடையில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். ஸோ கரெக்டாக கடை எடுத்து வச்சுக்கோ நம்ம என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ ரைட்டு காய்கறிலாம் எடுக்குமென்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கெட் எடுக்க நான் ஒரு பக்கெட் எடுக்குன்னு சொல்லிட்டு காலையில் வேலை ஜோராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லை, எப்போ நடக்கிறதோட ஒரு மணிக்கு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஸோ ரைட் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் குளிக்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் ஸோ வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொடுத்து நேராக குளிச்சு கடைக்கு வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட்னா என்னன்னு தப்பாக புரிஞ்சுக்கிது. ஸோ ஒரு 10,000 வியாபாரம் பண்ணி 2,000 வந்துச்சு அது ப்ராஃபிட்னு நினச்சிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ அந்த 10,000 வியாபாரம் பண்ணி இந்த 2,000 உங்கள் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணணும். ஸோ அதாவது நீங்கள் இந்த கடை வாடகை கொடுக்குறதோ ஆள் கூலி கொடுக்குறதோ ஸோ நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் போக ஒரு 200 நின்னால் மட்டும்தான் உங்கள் ப்ராஃபிட்டை ஆக்சுவல் பண்ண முடியும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட்னா இதுதான். ஸோ நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸோ 10,000 பண்ணி 2,000 வந்து அது ப்ராஃபிட்னு. ஸோ அது ஆக்சுவலி ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ ப்ராஃபிட்னு நான் காய்கறியில் எப்படி ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.